வணக்கம். இந்த பிரபல பிரபலங்களுக்கு தான், அதாவது விஐபிக்கு தான் அதிகமான மன அழுத்தமும் மன பிரச்சனையும் இருக்கும் பிரபலங்களுக்கு. அப்படி பிரபலங்கள் சந்திக்கக்கூடிய நபராக ஒருவர் சந்தித்து விட்டால் அவரை பெருசாக தூக்கி விடுகிறார்கள். அப்படித்தான் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தகர கொட்டகை சித்தர்னு ஒரு திருச்செங்கூட அல்லது ஈரோடுன்னு தெரியல, அங்கே ஒரே கூட்டம், திடீர் கூட்டமாகிவிட்டது. அப்புறம் பார்த்தா ரொம்ப கூட்டமாகவும் அது மனித வளம் அப்படி இப்படின்லாம் வந்து அந்த பெரியவரை, ரொம்ப வயசான சித்தப்பிரமை பிடித்த பெரியவரை அவரை காப்பாற்றி விட்டாங்க. காப்பாற்றி அனுப்பிட்டாங்க. அதே போல் இப்போ திருவண்ணாமலையில் ஒன்று தெரியுது, அது பின்னாடியும் ஒரு கூட்டம் தெரிகிறது. அந்த பிரமையை சித்தப்பிரமையோட இந்த சித்தப்பிரமையை பின்னாலே தெரியுது. அந்த அம்மாவை ஒரு 1க்கு 2க்கு போக மாட்டேங்குது. பாவம், அந்த ட்ரெஸ்ஸே அழுக்காக இருக்குது, அதுலேயே 1க்கு 2க்கு போக விட்டு பின்னாடியே திடுதுங்க. இந்த தகரக்கோட்டை சித்தர்ன்னு சொன்னால் திடீர் சித்தரை காப்பாற்றிய போல் இந்த அம்மாவையும் காப்பாற்றணும். மனித உலகம் காப்பாற்றி அந்த அம்மாவுக்கு காப்பாற்றல இடம் கொடுத்து அதை குணப்படுத்தணும். அதை யாருமே முன் வர மாட்டேங்காங்க. அது என்னென்ன உண்மையாகவே அது பாவம், பாதிக்கப்பட்டது. என்ன சித்தர், எது என்ன இது சித்தருங்கிறது இந்த தென்னாட்டுக்கு உலாவி வர்றது இல்லை. அவங்க போய் அடங்கிடுவாங்க. அவங்க ஒரு இடத்துல அவங்க மாட்டுக்குள்ள சொல்லுவாங்களே, பசுபதி போல இருக்காண்டா அப்படிம்பாங்களே, அப்படித்தான் இருப்பாங்க. இப்படிலாம் தெருவாக தெரிய மாட்டாங்க. தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சித்தனுக்கு. அது மனநிலை, சித்த பிரமை. இவர்களை ஒரு காப்பு நிலைகளை வச்சு பராமரிக்க தேவையான ஒழிய இதுக்கு 4 பேர் பின்னாடியே, அது பாம்பு என்ன காட்டுக்குள்ள அந்த ரோட்டில் போகத்தான் செய்யும். பாம்பு இந்த அம்மாவை தேடி வந்துருக்குல்ல, அப்படியே அதுக்கு ஒரு இது சரி, அது பறக்குது, பறக்கிறத காட்டுறது இல்லை, சும்மா பறக்குன்னு. அப்படி ஏன் இப்படி அந்த அம்மாவை அநியாயம் பண்ணணும்? பாவம், அது எதுலேயும் போய் பாவம், அதுக்கு 1க்கு வருது 2க்கு வருதுன்னு சொல்லியா தெரியும். அது மாட்டில் பின்னாடியே தெரியும் போது அது என்ன செய்யும்? எல்லையும் ட்ரெஸ்ஸை பூரா நாஸ்தி பண்ணி அழுக்காகி பாவம். இது மனித வளம்